ஜூம் இணைப்பில் இணைந்திருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கிற அனைத்து அன்பர்களையும் முதலில் இந்த நிகழ்விற்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்தா தானே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை மேலும் தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். நன்றி. பிறகு இன்றைய நிகழ்வு மிக முக்கியமா பின்னாலேயும் நான் பேசுவேன். அப்ப நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். சிறுகதை தொகுப்பை இன்றைக்கு வெளியிடுறோம். அதுதான் பிரதான நிகழ்வு. சார் சொல்லியிருப்பாரு, புவியம் பதிப்பகத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு புஸ்தகங்கள் வெளியிடுவது என்பதும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக அல்லது தொடர்ந்து எழுதுகிறவங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் விதமாகவும் இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல எந்த விதமான வணிக நோக்கமோ அல்லது இதனால அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவோ கிடையாது. இது ஒரு அர்ப்பணிப்புணர்வோட ஒரு பேஷனா ஒரு இதுவா பண்றாங்க. இதன் மூலமாக நிறைய பேரை உற்சாகம் அடைஞ்சு நிறைய எழுத்தாளர்கள் நல்லாவே தங்கள் திறமையை கண்டெடுத்து வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அது போல எல்லாருமே இது பண்றாங்கன்னு சொன்னோடனே புவிகம்ங்கிற அமைப்பு ரெடியா இருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற வகையில பெருமானந்தன் சாரோட ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு மறுபடியும் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சார் அவங்களுடைய முடிவின்படி ஒரு சிறுகதை போட்டியை அறிவித்து ஒரு மாசம் தான் டைம். அதுக்குள்ள கிட்டத்தட்ட நிறைய கதைகள் 200 கதைகள் போல அத்தனை பேரும் இது பண்ணதுல சிறந்த ஒப்பீட்டு அளவில் சிறந்த கதைகளாக தேர்ந்தெடுத்த 13 கதைகளை தேர்ந்தெடுத்து அதையும் ஒரு புத்தகமாக போட்டு இன்றைக்கு அதை வெளியே அந்த புத்தகத்தை அந்த நூலை இந்த சிறுகதை தொகுப்பை இன்று வெளியிடுகிறோம். இந்த இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் இந்த போட்டிக்கு கதையை அனுப்பிய முதலில் அனைத்து எழுத்தாளர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும். அவர்கள் கதை ஒப்பீட்டளவில் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் வேறு ஒரு பத்திரிகைகள் அது வருவதற்கான அனைத்து தகுதியும் அதற்கு இருக்கலாம். எனவே முதலில் படத்தை எழுதிய படத்தை ஒரு சிறுகதை எழுதிய அத்தனை எழுத்தாளர்களுக்கும் குவிக்கம் சார்பிலும் ஈஸ்வரன் கவிதா அவர்களுடைய சார்பிலும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு பிரதான நிகழ்வான இந்த நூல் வெளியீட்டு இந்த சிறுகதை தொகுப்பை வெளியேற்றும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். அடுத்ததாக நூலை வெளியிட்ட எழுத்தாளர் நண்பர் டாக்டர் அவர்கள் உரையாற்றுவார். அதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லணும். ஏன்னா நானும் பிஎஸ்என்எல் இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கேன். நிறைய படிப்பேன். அப்பப்ப நானும் நிறைய எழுதுவேன். இருந்தாலும் தொடர்ச்சியாலாம் எழுதுறதுல யாராவது கேட்டா எனக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ண முடியல, நேரம் இல்லை. என்னுடைய நண்பர்களும் பல பேரும் சொல்லுவாங்க, கவிஞர்லாம் இருக்காங்க, எல்லாருமே பணி ஓய்வு பெற்றா கூட நேரம் இல்லை எழுதணும் அப்படி இப்படிம்பாங்க. பட் தொடர்ந்து தன்னுடைய மருத்துவ துறையில் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டு அதே நேரத்துல தொடர்ந்து கதைகள் கட்டுரைகள் ரொம்ப தொடர்ந்து எழுதிட்டு வர்றதுக்கு ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம். அவரிடம் எப்பொழுதும் நான் கேட்பது என்னன்னா, உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட் என்று. எப்படிதான் அவர் கமிட்மெண்ட் அண்ட் பேஷன், அந்த ஆர்வமும் அந்த ஒரு இதுவும் இருந்தா எப்படி இருந்தாலும் நேரத்தை கண்டுபிடிச்சினாங்க. அவர் இப்போ கொஞ்ச நேரம் அவர் இந்த நூலை பற்றியும் இந்த சிறுகதை பற்றியும் ஒரு சின்ன உரையாடு. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். குவிகம் குழுமத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு உறுப்பினராக இருப்பதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. அது இலக்கியம் சார்ந்த குழுவாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக அந்த குழுமம் இயங்கி வருகிறது என்பது மனதிற்கு மிக மகிழ்ச்சியானது. நான் திருவான்மையூர்ல ஒரு குவிகம் முதல் கூட்டம் நான் அட்டன் பண்ணேன். அது அவங்க ஆரம்பிச்சு 2-3 மாசம் ஆயிடுச்சு.
அப்பொழுதிலிருந்தே எனக்கு திரு ஈஸ்வரன் அவர்களை தெரியும். அவர் குவியம் குழுமத்தில் ஆரம்ப உறுப்பினர். அது சேர்த்து அந்த ஆரம்பிச்சவங்களை அவர் கூட ஒருத்தர் நான் சொல்லவே நினைக்கிறேன். இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போதெல்லாம் குவிகம் மீட்டிங்ல வந்து ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கதை சொல்லுவாங்க. அவங்க எழுதின கதையோ ஏதோ ஒருத்தருக்கு திருவான்மையூர்ல கொடுக்கும்போது நான் ஒரு கதையை சொல்லி இருக்கிறேன். ஈஸ்வரன் சார் அவருடைய கதை ஒன்றை சொன்னார். அப்படித்தான் எங்களுக்கு அறிமுகம். அவர் தன்னுடைய மனைவியின் பெயரில் லலிதா ஈஸ்வரன் சிறுகதை போட்டி என்று ஒன்றை குவிகம் மூலியமாக நடத்தி அதில் சிறப்பாக எழுதப்பட்டிருந்த கதைகளில் மிக சிறப்பாக இருந்த கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு 13 கதைகளை தேர்ந்தெடுத்து அதை இந்த புத்தகமாக வெளியிட்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்பெல்லாம் நிறைய பரிசு போட்டிகள், சிறுகதை போட்டிகள், ஒரு வாரத்துக்கு ஒரு சிறுகதை போட்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு. வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். முன்னெல்லாம் சிறுகதை போட்டினா ஏதாவது வருஷத்துக்கு 1 2 வரும், கலைமகள்ல 1 வரும், அதே மாதிரி இலக்கிய பீடத்துல வரும், ஆனந்தவர்கள திடீர். இப்பெல்லாம் நிறைய இலக்கிய சிறுகதை போட்டிகள் பத்திரிகைகளில் அல்லாமல், இப்ப ஆண்டவுடன், கல்கி, குமுதம் போன்ற மிக பிரபலமான பத்திரிகைகளில் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய ராய செல்லப்பா கூட ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு சிறுகதை போட்டி ஒன்றை நடக்கும். எந்த பத்திரிகையிலும் அதற்கு விளம்பரம் செய்யாமல் இந்த வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல மட்டுமே ஒரு விளம்பரம் கொடுத்து உலகம் முழுவதிலிருந்தும் சிறுகதைகளை வர வைத்து, அந்த இமெயில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா போச்சு. இப்ப இந்த மாதிரி போஸ்ட்ல அனுப்பணும்னு கிடையாது, மெயில் அனுப்பிச்சுடலாம். குறைந்தபட்சம் 300 400 சிறுகதைகள் ஒரு போட்டிக்கும் வருகின்றன என்றால் சிறுகதை எழுத்தாளர்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னோட முதல் புத்தகம் ரிலீஸ் பண்ண போது அது சரும நோய்கள்னு, ஸ்கின் டிசீஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் புத்தகம். அந்த புத்தகத்துக்கு என்னுடைய பேராசிரியர் பேட்ரிக் சூதியான் அவர்கள் வந்திருந்தார்கள். என்னுடைய நண்பர் லேனா தமிழ்வாணன், கண்ணதாசன் அவருடைய மகன் காந்தி கண்ணதாசன், பிரபல இயக்குனர் S.A. சந்திரசேகரன் அவர்கள், இப்படி நான் அழைத்து முதல் புத்தக வெளியீடு விழாவை நடத்தினேன். அப்போது காந்தி கண்ணதாசன் ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொன்னார். அது ஒரு சிரிப்பிற்காக, நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட அதிலே ஒரு உண்மை இருந்தது. என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு முன்னால் ஒரு 100 பேர் இருந்தாங்க, மேடையில் ஒரு 7 8 பேர் இருந்தாங்க. அப்போ பேசும்போது அவர் சொன்னாரு, நாங்களாம் புத்தக வெளியீடு நடத்தினாக்க மேடையில 10 பேர் இருப்போம், கீழே 7 பேர் தான் இருப்பாங்க. 2 2 பேரை பேசணும்னா போய் கீழே போய் உட்காந்துக்க சொல்லிடுவோம், நாங்க அப்படிதான் இருக்கோம் அப்படின்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், புத்தக வெளியீடுகள் அந்த காலத்தில் அவ்வளவுதான். அதுபோல சிறுகதை போட்டிகளும் அவ்வளவுதான், கொஞ்சம் தான். 3 பரிசு இருப்பாரு, 3 பரிசுகளை சொல்லி அந்த 3 பரிசுக்குரிய கதைகளும் 3 வாரமோ அல்லது 3 மாதமோ அந்த பத்திரிகையில வெளியிடப்படும். பிறகு அந்த கதையும் மறந்து விடப்படும், சிறுகதை எழுதியவரும் மறக்கப்படுவார். அவர் கன்சிஸ்டண்டா எழுதினே இருந்ததான் ஞாபகம் இருக்கார். முதல்ல படுதலம் சுகுமாரன் என்று ஒருவர், அவருடைய முதல் கதை ஞாபகம் இருக்கிறது, குமுதத்திலே வந்தது. அவர் எழுதிய கதை ரொம்ப சாதாரணமான கதை. ஒரு கிராமத்துல இருக்காங்க, எல்லாம் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க, பஸ்ஸே நிக்க மாட்டேங்குது, எப்போ வந்தாலும் அந்த ஸ்டாப்ல நிக்காமலே போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற குழந்தைகள், வயதானவர்கள்லாம் டவுனுக்கு போனோம்னா பஸ் நிக்கலங்கிற வருத்தத்துல எல்லாரும் நிற்பாங்க. அதே மாதிரி விடுவுதான் என்னன்னா, அரசு கேட்க மாட்டேங்கிறது, யாருமே சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த சமயத்துல அங்கேயே இருந்து பள்ளிக்கூடத்துலாம் போய் கஷ்டப்பட்டு படித்து ஒரு ஒரு இள வயது வாலிபன் அவன் என்ன பண்ணுவான்,
இந்த பஸ்ஸை நிறுத்தத்துக்கு ஒரே வழிதானே, பஸ் போகும்போது முன்னாடி விழுந்து செத்து போயிடும். அதற்கு பிறகு அந்த பஸ் அங்க நின்றுதான் ஆக வேண்டும்ங்கிற மாதிரி ஆயிடும். சோ இந்த கதை எப்போ நான் படிச்சது வந்து ரொம்ப வருஷம் 30, 35, 40 வருஷம் கூட இருக்கும். அதுக்கு முன்னாடி படித்த கதை இன்றும் ஞாபகத்திற்கு. ஆனால் படுதல் சுகுமாரன் அதற்கு பிறகு எவ்வளவு கதைகள் எழுதினார், எவ்வளவு பரிசுகள் வாங்கினார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அவருடைய முதல் கதை மட்டும் இன்றும் நமக்கு ஞாபகம். ஆக இந்த சிறுகதை போட்டிகள் திறமையான எழுத்தாளர்களை மேலே கொண்டு வருகின்றது உண்மைதான். ஆனால் அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தால்தான் அவருடைய படைப்புகள் வாசிக்கப்படும். தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தால்தான் முடியும். அதோட இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல எல்லாரும் எழுதியிருந்தா கூட எப்பவும் கன்சிஸ்டண்டா எழுதிட்டே இருந்தாதான் நாம் நினைக்கப்படும், நம்முடைய படைப்புகள் வரவேற்கப்படும், நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஒரே மாதிரி இல்லாம. சோ அந்த வகையில இதுல இருக்கிற 13 கதாசிரியர்களை முதலில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தடவை ஆல் இண்டியா ரேடியோல நான் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க, முதல்ல வந்தவங்களை இன்டர்வியூ பண்றாங்க. அதே மாதிரி அப்போ நான் எழுதினேன், நீங்க முதல்ல வந்தவங்களையே பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அது வந்து சக்சஸ் ஸ்டோரி தான். அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனா தோத்து போனவங்களையும் இங்க கூப்பிட்டு கேட்கணும், ஏன் தோத்து போனா. தோற்றவர்களுக்கும் அதே உரிமையை கொடுத்து அவங்களெல்லாம் நீங்க இன்டர்வியூ பண்ணணும்னா கேட்டு ஒரு லெட்டர் எழுதினேன். வழக்கப்படி அந்த லெட்டர் பத்தி யாரும் கவனிச்சிக்கல. ஆனா இது ஒரு முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஒரு போட்டியில கலந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த போட்டியிலே நாம் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்பது அடுத்ததுதான். சுஜாதா சொல்வது போல, நீ ஒரு கதை எழுதி அதை வெளியிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் உன் கதை இல்லை. அது வாசகர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சில பேர் நல்லா இருக்கும்பாங்க, சில பேர் நல்லா இல்லைம்பாங்க. ஸோ ஒரு கதையை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எழுதணும், இட்ஸ் நாட் பாசிபிளே கிடையாது. எவனாவது வந்து நான் உலகத்திலே நிற்க போகின்ற ஒரு கதையை எழுதுகிறேன் என்று சொன்னானா அவன மாதிரி லூஸ் கிடையாது. அப்படி அது மாதிரி நடக்கவே நடக்காது. அது மாதிரி ஒரு கதை எழுதவே முடியாது அப்படின்னு சுஜாதா ஒரு இன்டர்வியூல சொல்லுவார். அது மாதிரி கதைகள் நாம் வந்து போட்டிகளை கலந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர பரிசு வருகிறதா இல்லையா முக்கியம். ஆகவே இந்த 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 13 பேர்களை தவிர எழுதிய கிட்டத்தட்ட 130 பேர் மேல எழுதியிருக்காங்க. 200 பேர் கிட்ட எழுதியிருக்காங்க. 200 மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இந்த போட்டியின் மூலம் அறிமுகமாக இருக்கிறார். அது முன்னாடி எழுதியிருந்திருக்கலாம், அதெல்லாம் புதுசா கூட இருக்கலாம். இதுல கூட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எழுதின கதை ஒண்ணு இருக்கு. ஒரு மேடம் எழுதியிருக்காங்க, முதல் முறையாக எழுதின கதை அப்படின்னு. ஆக இந்த சிறுகதை போட்டிகள் கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து. ரெண்டாவது, அவங்க பரிசு கிடைக்கலங்கிறதுக்காகலாம் அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அந்த தேர்ந்தெடுக்கின்றவர்களுடைய மனோநிலை, அவர்களுடைய வாசிப்பு, அவருடைய அனுபவம், அவருடைய எதிர்பார்ப்பு, அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சிறுகதை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் தேர்ந்தெடுக்காத கதைகள் எல்லாம் வந்து சொத்த கதை அப்படின்னு கிடையாது, நிச்சயமா இல்லை. அதை வந்து இன்னொரு போட்டிக்கு அனுப்பும் போது அந்த வேற ஒருவர் ஒரு தேர்ந்தெடுக்க பணிக்கப்பட்ட போது அவர் கரெக்டா உங்க கதையை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதுல இன்னொரு இந்த புத்தகத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, இது முதல் பரிசு, இது 2வது பரிசு, இது 3வது பரிசு என்று போடாமல், இப்ப கலைமகன்ல கூட அப்படி போட மாட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 சிறுகதைகள், சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு அவங்க போடுவாங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் கிடையாது. 3மே எல்லாமே சிறந்த கதைகள் மாதிரி தான். அது மாதிரி 13 கதைகளுமே சிறந்த கதைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுல இருக்காங்க. முதல்ல ஈஸ்வரன் சாருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். நான் ஒரு சிறுகதை போட்டி அனௌன்ஸ் பண்றதை அவர் பண்ணிடலாம், இவ்வளவு பணம் கொடுக்குறேன் கூட பண்ணிருக்கேன். ஆனா அதை நடத்தி காட்டுவது என்பது கொஞ்சம் சிரமமான ஒன்றுன்னா, அத்தனை கதையும் வந்து அந்த பேரெல்லாம் மறைச்சு அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்கு. அப்புறம் அதுக்கு சரியான நபரிடம் அந்த கதைகளை கொடுத்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்க சொல்வது என்பது பெரிய ப்ராசஸ். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை செய்கின்ற குவிகம் கிருபானந்தம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டு. கிருபானந்தம் அவர்களை பற்றி தான் சொல்லணும்னா, அவருடைய அளவுகோல் வேறு. அவர் சிறுகதைகளை பற்றி பேசும்போதும், நாவல்களை பற்றி பேசும்போதும், இலக்கிய உலகத்திலே இருக்கின்ற விவரங்களை பற்றி பேசும்போதும் அவருடைய அளவுகோல்கள் வேறு. நிச்சயமாக அவர் அவ்வளவு படிச்சிருக்கார். அதனால
அவர் ஒரு ஜட்ஜா இருந்தாருன்னா இந்த கதைகள்லாம் செலக்ட் ஆயிருக்குமா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவருடைய அளவுகோல் எல்லாமே வேறு. அது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு அளவுகோல் உண்டு. இருந்தாலும் அதுல தலையிட மாட்டார். பிறருடைய சுதந்திரத்தில் தலையிடாம நீங்க உங்ககிட்ட கொடுத்துட்டே 150 நீ செலக்ட் பண்ணி கொடுங்க, அதான் அப்படியே கொண்டு அந்த மாதிரிதான் இது பண்ணியிருக்கேன். குவிகம் கிருபானந்தம் அவர்களுக்கும் குவிகம் குழுமத்திற்கும் நான் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த புஸ்தகம் எனக்கு காத்தால 12 மணிக்கு தான் கிடைச்சது. ஏன்னா அதிசயம் என்னன்னா அது அந்த போட்டி முடிந்து ஒரு வாரம் 10 நாள் கூட செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி அத்தனை புஸ்தகத்தையும் அத்தனை கதைகளையும் தேர்ந்தெடுத்த கதைகள் அத்தனையும் புஸ்தகமா கொண்டு வருதுங்கிறது பெரிய ப்ராசஸ். அதை அவர் ஒரு வாரம் 10 நாள்ல பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நினைக்கிறேன். அது குவிகத்துக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப ஈஸியா பண்ணுவோம். இதையும் நான் புஸ்தகம் எழுதுறேன் அப்படின்னாக்க ஒரு 18 கட்டுரைகள் இருக்கு, 30 கட்டுரைகள் இருக்குன்னா அதை அனுப்பிச்சுடுவேன். வேர்ட் டாக்குமெண்ட்ல 18 தனித்தனியா அனுப்புவேன். நம்ப மாட்டேன் இல்லைங்க, 24 hours பின்னாடி எனக்கு அந்த பிடிஎஃப் ஃபார்ம்ல வந்துடும். அது சார் கரெக்ட் பண்ணி கொடுங்க. நம்மளால நம்பவே முடியாது, அவ்வளவு குவிக்கா அது பண்ணி அந்த புஸ்தகமா கொண்டு வரதுக்குள்ள ஒரு வாரத்தை அந்த புக்கா கொண்டு வந்துருவாரு. திரு கிருபானந்தம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்குறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், புத்தக அறிமுகம்ங்கிறது இன்னொரு விஷயம். புத்தக அறிமுகம் அப்படிங்கும் போது நான் எல்லா கதைகளும் அக்கு வேற படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அட்லீஸ்ட் ஒரு 4-5 கதைகளையா பத்தி பேச முடியா இருக்கும். ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நான் படிக்கல, எனக்கு புத்தகமே வரல, நான் வாழ்த்துக்கிறேன் அப்படி சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் 12 மணிலிருந்து 4 மணிக்குள் என்னால் முடிந்தவரை ஒரு 4-5 கதைகளை படிச்சேன். அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். இது ரொம்ப மிக அருமையாக எனக்கு பிடிச்ச விஷயம் ராஜாமணி அவருடைய முன்னுரை. ஒரு 150 கதைகளை கொடுத்து அதுல ஒரு 10 கதையை எழுதுறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவர் எழுதுகிறார், சில கதைகள் ஆரம்ப கட்டத்திலேயே பேசும் பொருளின் அதாவது மையக்கருவின் காரணமாகவே அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இந்த கிளீஷேன்னு சொல்றேன், யூசுவல் கதையா போயிட்டு இருக்கு. சில சமயம் தியாகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஏழை பையன் தன் கிடைச்ச ஒரு ரூபாய்க்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது, அதை இன்னொரு பையனுக்கு இல்லாதவனுக்கு தியாகம் பண்றான்னா அது பெரிய விஷயம். ஆனா ஒரு வீட்டுல ஒரு அம்மா குழந்தைகளுக்காக தியாகம் பண்றா அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயமா சொல்ல முடியாது. அது மாதிரி சில சில வழமைக்குள் வருகின்ற கதைகள், கருப்பொருளுக்கும் இது இருக்கிறதா நிறைய எழுதியாச்சு அந்த கதைகள் என்பது அந்த ஒதுக்கிறோம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். இருந்தாலும் வழமையான கருத்துக்களை இப்ப உலகத்திலேயே மொத்தமே 7 கதை 7 டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இருக்கு. அதான் எப்படி மாற்றி மாற்றி நீங்கள் அது பிரசன்ட் பண்றீங்களோ அதுக்குதான் பரிசு. அப்படிங்கும் போது அந்த வழமையான கருத்தாக இருந்தால் கூட அதை எப்படி நம்ம பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு கதையை பார்த்ததுதான் அந்த பாகற்காய் கசப்பு. நம்முடைய இங்க வந்திருக்காங்க மேடம் கமலா முரளி அவருடைய கதை. அது வயதானவர்கள் இப்போ லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது ரொம்ப காமனா போயிடுது. கல்யாணத்துக்கு மேல நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் மதிப்போ அதை பற்றிய ஒரு நம்பிக்கையோ இல்லாமல் போயிடுது. காரணம் என்னன்னு நிறைய இருக்கு, வளர்ந்த விதம், அது நிறைய அது அந்த கதையை விட்டு தள்ளி போகின்ற விஷயம். ஆனால் ஒரு வயதான பிறகு ஒரு விடோயர், ஒய்ஃப் இல்ல ஹஸ்பண்ட் இல்ல தனியா இருக்கின்றவங்க ஏன் சேர்ந்து வாழக்கூடாது, இன்னொரு விடோயரோட இருக்கலாமா, அந்த மாதிரி ஒரு கதை. அதுல சொல்லும்போது மாடர்ன் இப்ப இருக்கிற திங்கிங்க்கும் பழமையான திங்கிங் அவெல்லாம் அப்படியே இருந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் எப்படி அது வித்தியாசத்தை கம்பேர் பண்ணி ஒரு கதை. ரொம்ப சாதாரணமான கதை தானே இது, அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் அதை எழுதிய விதம், ஒரு கதை படிக்கிறாங்க, அந்த கதையில அந்த டாபிக் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கதையை படிக்கின்றவள் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத அவ அண்ணா வீட்டுக்கு போறா, அக்கா வீட்டுக்கு போறா, மாத்தி மாத்தி 3 மாசம் அங்கேயும் இங்கேயுமா இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதே வாழ்க்கையா போயிடுது, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிடுது. ஸோ அது சொல்லும் போது மாற்றி மாற்றி அந்த கதையிலே படிப்பதையும் நிஜ வாழ்க்கையிலே படிக்கின்ற அந்த ஹீரோயின் படிக்கிறதையும் மாற்றி மாற்றி சொல்லும் போது அந்த கதைக்கு ஒரு தனி பரிமாணம், இன்னொரு ஒரு டைமென்ஷன் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த பாகற்காய் கசக்கும் என்ற கதை நமக்கெல்லாம் தெரிந்த விஷயத்தை, செய்யக்கூடிய விஷயத்தை சொன்னாலும் அதை சொல்லுகின்ற விதத்தால் அது சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் பெருமை. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
அதற்கு பிறகு அவர் சொல்றார் நம்ம ராஜாமணி, பிரசுரித்தால் தேவையற்ற விவாதத்தை உருவாக்குவதற்கு சாத்தியம் இருக்கும் கதைகளும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இன்னைக்கு நான் ஒரு கதையில பெண்கள்லாம் ஆண்களை அடிமையா வச்சுட்டு இருக்காங்க, ஆண்களுக்கு மட்டும் உரிமை கிடையாதா, பெண்ணியம் பேசுகின்றவர்கள் ஆண்களை அடிமையாக வைத்துக்கலாம் நான் எழுதிட்டேன் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வருகின்ற கண்டன கடிதங்களும் கண்டனங்களும் என்னால் தலை தூக்கவே முடியாது. அது உண்மையா பொய்யா என்பதில் அப்புறம் இண்டிவிஜுவலா வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொதுவிலே நாம் ஒற்றுக்கொள்ளாத அல்லது இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கின்ற சில கருத்துக்களை கூறுகின்ற கதைகளை நாம் தவிர்த்து விடுவது நல்லது என்பது அவருடைய இது. நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி கதைகளையும் நாம எழுதிதான் ஆகணும். தி. ஜானகிராமன் அவருடைய நூற்றாண்டை பொறுத்து 50 சிறுகதைகளை பற்றி நான் எழுதினேன். வாரம் ஒரு சிறுகதை பற்றி ஒரு சின்ன விமர்சனம் மாதிரி. அதுல முன்னுரையில நான் என்ன எழுதியிருந்தேன்னா, தி. ஜானகிராமன் அவர்களை பற்றிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பாலியல் சம்பந்தமான கதைகளையே தான் எழுதுவார். அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல உண்டு. அதுல இருந்து ஒப்புதல் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இல்லை. அதை தவிரவும் நிறைய கதைகள் அவர் குழந்தைய பத்தி, அவரை மாதிரி ஒரு குழந்தைகளை பற்றி ஒரு கதையை எழுதினது கிடையாது. அவருடைய பெண்கள், அவருடைய கதைகளை வருகிற பெண்கள் அனைவரும் மகத்துவமானவர்கள். ஏதோ 1-2 கதையில எழுதினா கூட அதை கூட ரொம்ப அழகா ஒரு அழகியலாக ரீதியாக எழுதியிருப்பார். சோ அப்ப நான் எழுதினேன், அந்த மாதிரி அவருக்கு ஒரு பேர் இல்லை, அவருக்கு சமுதாயத்தை மீது இந்த கண்ணோட்டம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மாதிரி கதைகளை நான் தவிர்த்து மற்ற கதைகளை நான் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறேன்னு அவர் எழுதியிருந்தேன். அதற்கு முன்னரே எழுதிய எழுத்தாளர் சிந்துஜா அவர் எழுதினார், இந்த மாதிரி கதைகளை நீங்க ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த கதையில இருக்கின்ற அழகியிலையும் அவர் என்ன சொல்ல வருகிறார், அந்த பாலியலை தாண்டி இருக்கின்ற மனித நேயத்தை பற்றி நீங்கள் எழுதலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இந்த இந்த கரு விவாதங்களை உருவாக்கும், கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எழுதலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அன்பெனும் முடிவெளி அப்படிங்கிற ஒரு கதையை படித்தேன். அது ரொம்ப சாதாரணமான கதை தான். அன்பெனும் முடிவெளிங்கிறது ஒரு கிராமத்து திருநெல்வேலி வட்டார வழக்கில் எழுதப்பட்டிருந்த கதை. அதை எழுதிய ஆசிரியர் நித்யா மாரியப்பன் வந்திருக்காங்களா? நித்யா மாரியப்பன் எழுதின அவங்களோட கதை மிக சிறப்பாக இருந்தது. எப்படின்னா, 2 சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தீபாவளிக்கு 2 பேரும் புவர் ஃபேமிலி. ஆனா அவங்க அம்மாக்களோட சண்டை, ஏதோ தகராறு. அதனால இந்த ஒரு பையனோட அம்மா நீ தீபாவளி அவனோட அந்த பையனோட போய் சுத்தாத, நீ சீக்கிரம் குடிச்சுட. ஆனா அந்த பையனோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவனுக்கு தீபாவளிக்கு ஒண்ணும் இல்லை. அதனால அந்த பையன் போய் சொல்லும் போது அவன் அம்மா சொல்றா, அந்த பையன் வீட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா அவங்க அம்மா என்னை அவ்வளவு அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த மனசுல அந்த கோபத்தை காட்டுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தெரியல. குழந்தைகள் அதெல்லாம் மீறி அன்பாக இருக்கு. நீ எங்க வீட்டுக்கு வாடா, உங்க அப்பா வந்துருவாரு, கவலைப்படாத, ஆஸ்பத்திரி எங்களோட நீ தீபாவளி கொண்டாடு, எங்களோட பலகாரம் சாப்பிட்டு அந்த குழந்தை சொல்றது. இப்போ அம்மா அண்ணா கோபமா இருப்பேன், அந்த பையனை அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறான். அப்போ இந்த முதல் பையனோட அப்பா வர, அவனுக்கு பட்டாசு வாங்கிட்டு 2 வித ட்ரெஸ் வாங்கிட்டு அவர் வந்தபோது இந்த அம்மா சொல்லும்போது, ஏன்டா இந்த மாதிரி அம்மா சொல்றாங்க அப்படின்னு அந்த பையனை குளிக்க போதுட்டு அந்த அம்மாட்ட சொல்றாரு, பாரு அதெல்லாம் பழைய சண்டை சரியா போயிடுச்சு, இப்ப அந்த பொசிஷனை யோசிச்சு பாரு, நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன், நீ இருக்கேன், உன் குழந்தைய அந்த அம்மா சொன்னா ஒத்துப்பியாதீங்க. இல்ல இல்ல தப்பா சொல்லிட்டேன். அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு முடிச்சிருக்கு. ரொம்ப சாதாரணமான கதை தான். ஆனா அந்த கதைக்கு பின்னால் இருக்கும் மனித நேயம், அது சொல்லப்படுகின்ற விதம், அந்த வட்டார வழக்க திருநெல்வேலி பாஷையில ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அந்த கதையை எனக்கு பிடிச்சிருந்தது. செம்பருத்தின்னு ஒரு கதை இருந்தது. அந்த கதையும் ஒரு ஒரு சினிமா மாதிரி முடிஞ்சிருது. அது அதாவது அது ராஜாமணி சார் வரும்போது பேசிட்டு இருக்கும்போது அந்த கதையை பற்றி சொல்லும்போது, எப்படி நம்ம வீட்டுல இருக்கின்ற ஒரு விஷயங்களை கார்பரேட் இதுல அவங்க பேட்டன்ட் ஆக்கின்றாங்க வெளில சொல்லாம. வீட்டுல ஏதோ இருக்கிற எல்லாம் தழையெல்லாம் போட்டு ஒரு சூப்பரா ஒரு ஆயில் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி அதனால நல்ல முடி வளருதுங்கிறது அந்த என்ன அந்த காம்போசிஷன் என்னங்கிறது கார்பரேட் கம்பெனில எடுத்து அவன் எடுத்துக்கிறாங்கிறது சொல்லாமல் சொல்லப்படுகின்ற மறைபொருள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அது எனக்கு முதல்ல தோணல நான் படிக்கும் போது, ஏன்னா அவசரமா படித்தேன். அது ரொம்ப ரசிச்ச ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் படிக்கிறேன். இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, நான் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நிச்சயமா.
தலை பின்றதை பத்தி எழுதியிருக்கார். 6 பாகமும் சரிசமமாக இருந்ததற்கும் அதை ஒரே சீராக பின்னியதற்கும் 6 பாகங்களும் ஒரே நீளத்தில் இருந்தமைக்கும் ரொம்ப டைட்டாகவோ லூஸாகவோ ஹிம்சப்படுத்தாமல் பர்ஃபெக்டாக இருந்ததற்கும் ஆயிலாகவோ ட்ரையாகவோ இல்லாமல் மிகச்சரியாக இருந்ததற்கும் தனித்தனியே மார்க்குகள் கொடுக்கப்பட்டது. ஒரு தலை பின்னறதுக்கு பத்தி அவர் எவ்வளவு அனுபவிச்சு அது எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது சிறப்பா இருந்தது. அது எழுதியது பத்மாராகவன். அவங்க எவ்வளவு பேரம்பேத்திங்களுக்கு தலை பின்னி விட்டாங்கன்னு தெரியல. குனிடி டக்குன்னு ஒரு குட்டு குட்டி அந்த பேன் சீப்பால ஒரு தலை தள்ளி குடி புனி பார்த்திருப்பீங்க வீட்டுல அவங்க எப்படி தலை பின்னாங்க. அந்த கதையும் நல்லா இருந்தது. ரேவதியின் டைரின்னு ஒரு கதை. அந்த கதையில ஒரு சின்ன சஸ்பென்ஸ் தான். அது சாதாரணமாக கூடிய வீட்டுல இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடறான். அவனுக்கு தெரியாம அவன் டைரியில என்ன வச்சிருக்கா அப்படிங்கிறது தான் அந்த சஸ்பென்ஸ். அந்த டைரி வந்து அவன் உள்ள போகும்போது டைரி எடுப்பான், அவன் வந்துடும் டக்கு கட்டில் கீழே போட்டுருவான், திருப்பி அவன் போவான், அதை தேடி கஷ்டப்பட்டு எடுப்பான், திருப்பி வந்துடும். இப்படி அந்த டைரியில என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ். அதை வந்து எழுதினவர் வந்து மிஸ்டர் ரிஸ்வான் நினைக்கிறேன். அவருக்கு இப்போ கூட இன்னைக்கு அந்திமழையில கூட அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு கிடைச்சிருக்கு. ஸோ ரிஸ்வான் அவரோட உண்மையான பேர் அன்சாரி, அவருடைய கதை. ஸோ அந்த டைரியில என்ன இருந்தது அப்படிங்கறத நீங்க புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கதை ஒரே மாதிரி தான். அதாவது பேசிக் திங் ஒண்ணுதான். அவரவர் வாழ்க்கை நியாயங்கள் அப்படிங்கிறதும் ஸ்பந்தனா அப்படின்னு அடுத்த கதை. அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருத்துள்ள கதைகள் தான். அவரவர் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு சிலந்தியை பத்தி முதல்ல சொல்லிட்டு யசோதா பழனிசாமி அப்படின்னு அவங்க எழுதியிருக்க அந்த கதை ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அதுல ஒரு இதை வந்து இப்போ ஆணும் பெண்ணும் சமம் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது கண்ணதாசன் சொல்ற மாதிரி மாடு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாதான் போகணும், சக்கரம் ரெண்டும் ஒரே சைஸ்ல இருந்தா நம்ம வண்டி நேரம் போகும். ஒரு சக்கரம் சின்னதா இருந்தா எந்த வண்டி ஓடும்னு ஒரு பாட்டு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாட்டு. அது போல ஒரு குடும்பம்னா ஒரு ஹஸ்பண்டும் அந்த ஒய்ஃபும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்கன்னா அது நிச்சயமா அது அந்த வண்டி வந்து ஓடாது. அதே மாதிரி எந்த இடத்தில் அவர்கள் அந்த விட்டு கொடுத்தலை செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இது. ஏழைதான் அந்த பொம்பளை ரொம்ப வீட்டுல வேலை எல்லாம் செய்யறோம், ஓடி ஓடி செய்யறா. ஆனா வீட்டுக்காரன் குடிக்காரன் அடிக்கிறான், சண்டை போடுறாங்க போது அந்த வீட்டுக்கு வேலை செய்யற கூப்பிட்டு அந்த அம்மா கேட்கறாங்க, ஏமா நீ இவ்வளவு கஷ்டப்படுத்த அவனை விட்டு போக வேண்டியதானே, ஏன் அவனோடய வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு காரணம் சொல்லு. குடிக்கும்போது அந்த 1 மணி நேரம் சத்தம் போடுவார், சண்டை போடுவாரு. ஆனா மத்த நேரத்துல நான் ஒரு நாள் லேட்டா வந்தா உடனே போன் பண்ணி எங்க வீட்டு வேலை செய்யறதுல எங்கம்மா கிளம்பிட்டாங்களா இன்னும் வரலையா பாரு, லேட்டா ஆச்சா பசங்களை விட்டு கூப்பிட்டு வர சொல்லுவாரு. அந்த நேரத்துல இருக்கிற அன்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக இதெல்லாம் விட்டு கொடுத்தாம ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிப்பாங்க. ஸோ விட்டு கொடுத்தல் அதேதான் அந்த ஸ்பந்தனா எடுத்த முடிவு அப்படிங்கிறது தான். 2 பேர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆயிருந்தப்ப குழந்தை இல்லை, குழந்தை பிறக்காத அவருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல அவர் சொல்றாரு ஹஸ்பண்ட் வந்து அதனால என்ன பரவாயில்ல குழந்தை இல்லாட்டாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆறுதலா அவளை ரொம்ப கை கொடுத்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. ஆனால் விதி என்ன செய்கிறது, இவருடைய வேலையெல்லாம் சரியில்லாம இவர் தன்னுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கம்மியா போய் அவங்க மனைவி, அதாவது கதை சொல்கிறவள் மிக சிறப்பாக நல்ல பெரிய ப்ரொமோஷன் வருது, நிறைய பணம் வருது, அந்த வீடே அவங்களால தான் நடத்துற மாதிரி அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுற போது அவர் கோச்சுக்கிறார், கோவப்படுறார், சண்டை போடுறார், நடிக்கிறார் ரொம்ப. அப்ப கேட்கறாங்க, நீ ஏன் விட்டு போக கூடாது, வேற என்னத்துக்காக, நீ யுவர் இண்டிபெண்டன்ட், நிறைய பணம் வருது, நீ ஏன் போக கூடாது. அப்போது அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு இருந்த போது எனக்கு சப்போர்ட்டிவா இருந்து என் வாழ்க்கையை கொண்டு வந்தார். அப்ப அவருக்கு ஏதோ ஒரு மன வருத்தம், டிப்ரெஷன், அவர் கிடைக்கல, ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னுடைய நிலையினால வந்திருக்கு. அப்ப நான் அவருக்கு வந்து நான் ஏன் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடாது, அதனால பரவாயில்ல அப்படின்னு. அதாவது ஒரு வாழ்க்கைனா என்ன, ஒரு தத்துவம் என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியாதனால்தான் நிறைய விவாகரத்துகள், நிறைய நம்ம காலத்துல இந்த மாதிரி இல்லை. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணமே வேண்டாங்க, அதாவது பண்ண அவன் அடுத்த நாளே ஃபேமிலி கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. விவாகரத்து பண்ணுறதுக்காக விவாகம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது. அதெல்லாம் ஏன்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாது. இது 2 கதையும் அந்த விட்டு கொடுக்கணுங்கிறத
2 ஸ்டேட்டா ஒரு ஏழையான ஒரு ஒரு பொண்ணும் பணக்கார பொண்ணும் சொல்ற மாதிரி சொல்லிருக்கேன். ஆனா ஏழையோ பணக்காரரும் பெண்கள் என்பவர்கள் எப்போதும் ஒரே மாதிரியானவர்கள் என்பதை இந்த 2 கதைகளும் சொல்லுதான். இது போல மிக சிறப்பான கதைகள் இருக்கின்ற புத்தகம் இது. இதை வெளியிடுவதற்கு என்னை அழைத்த திரு கிருபானந்தம் அவர்களுக்கும் திரு ஈஸ்வரன் சார் அவர்களுக்கும் இத்தனை நான் பேசி இந்த பொறுமையா கேட்ட உங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி டாக்டர் சார். அடுத்து வந்து இங்க வந்திருக்கிற எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய பிரதியை வாங்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை ஒரு குறுகிய வாசிப்பில் நீங்க சொல்லலாம். பிறகு நான் வந்து அதை கொஞ்சம் சம பண்ணி பேசி இது பண்ணிக்கிறேன். வந்தனா எடுத்த முடிவு லட்சுமியா திரு. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் முயற்சிக்கு இந்த அளவு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. எழுதணும் என்ற உந்துதலை வீட்டுல இருக்கிறவா எல்லாரும் கொடுத்தா, எழுது எழுது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த அனுப்புறது, கூகுள்ல பண்றது, எல்லாம் தேடுறது எல்லாமே பிள்ளை, நாட்டு பொண்ணு, மாப்பிள்ளை, தம்பி எல்லாரும் செஞ்சா. அப்ப வந்து இந்த கதை ரொம்ப தோணிட்டு இப்படி ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு அது எழுதினேன். இது கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி. நன்றி. கமலா முரளி. என்னை வழி நடாத்தி செல்லும் மலைக்கோட்டை மாணிக்க விநாயகரை வணங்கி அவையோருக்கு என் அன்பு வணக்கத்தை சொல்கிறேன். பொது வழியில் நான் எழுத ஆரம்பித்த போது முதலாக எனக்கு தினசரி.com ஆசிரியர் செங்கோட்டை ஸ்ரீராம் அவர்கள் நான் முதலாக எழுதின ஒரு கட்டுரை, எப்படி லக்ஷ்மி மேடம் இந்த சிறுகதையை சொல்றாங்களோ அதே மாதிரி நான் முதல்ல ஒரு கட்டுரையை எழுதினதும் செங்கோட்டை ஸ்ரீராம் அவர்கள் அதை பதிப்பித்தார்கள். அடுத்ததாக கிரிஜா பாஸ்கர், அவங்க இந்த குவிகம் குரூப்ல மெம்பர். ஷீ இஸ் நோன் டு மீ. ஐ ஒர்க் இன் கேந்திரிய வித்யாலயா. அதனால குவிகம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். குவிகம் எனக்கு எப்பவுமே நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இந்த சிறுகதை போட்டியை நடத்திய ஈஸ்வரன் சார், லலிதா அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இலக்கியல் பணி அவங்க செய்யற அந்த சேவைக்கு நன்றியும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் ஐயா ஜே பாஸ்கரன், இந்த மாதம் ஜே பாஸ்கரன் அவர். ஏனென்றால் நான் இந்த மேமத்துல பார்த்த நிறைய பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே அவர் கதை வந்திருக்கு. அந்த நடுகல்ல வந்து ஜான்னு ஒரு கதை வந்திருக்கு. அது வந்து நல்ல ஒரு திரைக்கதை எடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அது சார் பார்த்தாரான்னு தெரியல. அது மாதிரி ஒரு சிறப்பான சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அவரது கைகளால் இந்த புத்தகம் வெளியிட்டு அவரது கைகளால் பரிசு வாங்கினதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ராஜாமணி சார் இத்தனை கதைகளை அருமையா பொறுமையா படிச்சு அது எழுதும்போதே எல்லா எழுத்தாளர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அப்படிங்கிறது எப்பவுமே ராஜாமணி சார் சரி, குவிகம் அமைப்பும் சரி, எப்பவுமே it is not just those who have the stories who have been selected. அது மட்டும் இல்லை, எல்லா கதையுமே பாராட்டக்கூடியதான். இந்த சந்தர்ப்பங்கள் அது கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க சொல்லுவோம். சோ ராஜாமணி சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. குவிகம் குழு இந்த புத்தகத்தை கொண்டு வந்து அதுக்கும் ரொம்ப நன்றி. இந்த பாகற்காய் கசக்கும் இந்த கதையில வர பரிசு பெற்ற கதைன்னு அதுல வரும். அந்த பரிசு பெற்ற கதையை விட குவிகம் குறும்பு தினத்துல வந்த கதைதான். அந்த கதையை படிச்சதோட ஒரு இதுலதான் நான் அதை எழுதினேன். என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை அனைவருக்கும் தெரிவித்து இந்த வாய்ப்பு வழங்கினதுக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்து இந்த குறும்பு தினத்தில் சரி, இந்த சிறுகதை போட்டிக்கு வந்த கதைகளில் நகைச்சுவை நகைச்சுவையாக வந்த கதைகள் வந்து 2 தான். அதில் வந்து ஒரு கதை எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து சுதா திருநாராயணன். அவர் வந்து அவருடைய மகள் அவருக்கு சார்பாக வாங்கிப்பாங்க.
அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் பேர் மதுரதா. நான் சுதா திருநாரன் அவர்களோட மகள். ஸோ எங்க அம்மா பத்தி சொல்லணும்னா ஒரேஷியஸ் ரீடர், பயங்கரமா படிப்பாங்க. ஆக்சுவலா 40 வயசுக்கு அப்புறம் தான் அம்மா எம்ஏ ஹிந்தி பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஒரு காலேஜ்ல ஹிந்தி லெக்சரரா வேற வேலை பார்த்துருக்கா. ஸோ லாங்குவேஜஸ்ல எப்பயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அம்மாக்கு. ஸ்நேகிதி, மங்கையர் மலர், தோழி, அந்த மாதிரி நிறைய மேகசின்ஸ்ல அம்மாவோட சமையல் குறிப்பு, சின்ன சின்ன ஆனெக்டோட்ஸ் எல்லாம் நிறைய பிரசுரமாயிருக்கு. அண்ட் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களை பத்தி ஒரு மங்கையர் மலர்ல எழுதியிருந்தாங்க. அவங்களோட கால் சலங்க ஒரு தடவை கிடைச்சது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஷீ ரோட் அ ஸ்மால் ஸ்டோரி. அண்ட் அதுக்கு அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரே ப்ரைஸா கிடைச்சது. ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தட் ஷி காட். ஸோ வி ஆர் ஆல் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர் அண்ட் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு பி born as a daughter. Thank you. நமஸ்காரம். நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். எனக்கு இது ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு. எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. 60 வயசுக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சேன். அது சின்ன வயசுல கையெழுத்து நன்னாவே இருக்காது. அதனால நான் கையால எழுதி போட்டது எதுவுமே பிரசுரம் ஆகல. அப்புறம் இப்ப டைப் அடிக்க ஆரம்பிச்சதுனால இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது எல்லாமே அப்லோட் பண்றது எல்லாம் நானே ஃபுல்லா கத்துன்னு நானே பண்றேன். எனக்கு குவிகம் எனக்கு 2 தடவை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி காஞ்சனா காடு காதல் கொலை அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு குறும்பு தினத்துல என் கதை வெளிவந்தது. எனக்கு இதுல குவிகத்துல வர கதைகள் எல்லாமே ரொம்ப படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுறதா ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருக்கிற கதாசிரியர்கள் மற்றவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. அடுத்து நிதர்சனம் சந்திரமாணிக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். 2 வாரத்தை பேசுறதுனால அலர்ஜி நான் மைக் பத்தாயிரம். அதாவது குவிகம் அமைப்புல இது எனக்கு 3வது முறையா பரிசு வாங்கினேன். குறும்பு தினம் போட்டியில 2 தடவை வாங்கினேன். இந்த வருஷம் கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சில நிதர்சனம் கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா கைட்லாவும் செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி தொடர்ந்து அந்த ஊக்குவிச்சுட்டு இருக்கிறதுக்கு எல்லா சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து மிரட்சி என்ற கதையை கௌரி சங்கர். அனைவருக்கும் மாலை வணக்கம். குவிகத்தில் எனக்கு 2வது பரிசு. என்னை பொறுத்தவரையில் நான் கௌரி சங்கர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் முதுநிலை மேலாளராக இருந்து உபயோகப்பட்டவர். 2011 கதைகள் எழுதி வருகிறேன், நாவல்கள் எழுதி வருகிறேன். இதுவரை 250 புத்தகங்கள் பிரிண்டில் பதிப்பித்திருக்கிறேன். கூடன்பட்டி புக்ஸ். நம்ம குவிகத்துல ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே குவிகத்துல காணாமல் போன கருப்பு கொடிங்கிற ஒரு குறுநாவலுக்கு பரிசு கிடைத்தது. இது 2வது பரிசு. இப்ப இந்த என்னுடைய கதையை பத்தி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்றேன். அது கதையே கிடையாது. இந்த எஸ்டேஸ்வரி ஒரு படத்துல சொல்லுவார், கதை இல்லை ஆனா கதை அப்படிம்பாரு. அதே மாதிரி கதையே கிடையாது. நீ படிச்சு பாருங்க தெரியும். அதில் நான் முக்கியமா எடுத்துக்கிட்டது கதை கருவையும் எடுத்துக்கிட்டல, கான்செப்ட் எதையுமே நான் எடுத்துக்கல. ஜஸ்ட் ஒரு சம்பவம், நம்முடைய நடைமுறையில் நடக்கிற சம்பவம் தான், நம்ம தெருக்கள் நடக்கிற சம்பவம் தான். தேவையில்லாமல் சந்தேகப்படுவது இந்த மாதிரி ஒரு சிறு சம்பவம். அது ஒரு நபரை பற்றி ஒரு 6 நபர்கள் மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுகின்றன, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகின்றன, நடக்கலாம் என்று நம்முடைய மனதிலே ஒரு ஆர்வத்தை உருவாக்கி கடைசியில் அது எப்படி முடியுதுங்கிற இந்த கதையை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இந்த கதையை தேர்ந்தெடுத்து பரிசும் கொடுத்து ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு குவிகம் நிறுவனத்திற்கும் நம்முடைய தேர்ந்தெடுத்த திரு ராஜாமணி அவர்களுக்கும் அணிந்துரை வழங்கிய திரு ஜெயபாஸ்கர் அவர்களுக்கும் இந்த போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடித்த ஈஸ்வரன் குடும்பத்தினர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.
இப்போது நான் வந்து சொல்லியிருந்தேன். முதல்ல இந்த கதையை வந்து 150 கதைகளையும் வந்து எல்லாத்தையுமே படித்தேன். முதல்ல என்னுடைய பாணி என்னன்னா, ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு எந்த கதையின் ஆசிரியர் பெயரும் எனக்கு தெரியாது. ஏன்னா கதையின் ஆசிரியர் பெயர் இல்லாம தான் என்கிட்ட கொடுத்தாங்க. அப்படித்தான் கொடுப்பாங்க பொதுவாக எல்லா இதுலையும். கதையின் பெயர், மையக்கரு, சொல்லிய விதம், அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம், அது என்ன மாதிரி உணர்வை ஏற்படுத்துகிறது, பிறகு மதிப்பீடு, பிறகு தரப்புள்ளி, இப்படித்தான் ஒரு காலங்கள்லாம் போட்டுட்டு தான் இது பண்ணி 150 கதைகளையும் அதுல கையில இருக்கு பார்த்தீங்க. அந்த அடிப்படையில் பிறகு அது ஒப்பீட்டு அளவில் இந்த மாதிரி கதைகளை எடுத்திருக்கோம். இந்த கண்ணோட்டம் அல்லது முன்னோட்டத்தில் வந்து ஒரு வழியை சொன்னோம். அதாவது தேவையற்ற விவாதங்களை கிளப்பும் கதையை வந்து பரிசீலனத்துக்கே எடுத்துக் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து அந்த வரியை நான் இன்னும் கொஞ்சம் விவரமா எழுதியிருந்திருக்கணும். ஏனென்றால் அது வந்து கருத்தியல் ரீதியாக ஒரு இப்ப இருக்கக்கூடிய சில கருத்துக்களை மறுத்தோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கலாச்சார தன்மை ஏதோ சொல்வது அல்ல. ஒரு குறிப்பிட்ட கதையில் ஒரு பிரபலமான மறைந்த ஒரு எழுத்தாளரின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்து ஆரம்பிக்கப்பட்ட கதை. அவரே அப்படித்தானே இருந்தார் என்று பின்னால் அந்த கதாபாத்திரங்கள் தங்கள் நிலைப்பாட்டை அதை வந்து அது வந்து ஒரு தேவையற்ற விவாதத்தை கலம். அதனால்தான் அந்த அந்த கண்ணோட்டத்தில் தான் வந்து அந்த கதை என்ன சொல்ல வர்றதுங்கிறது வேற. அது சொல்ல வர்றதுக்கு அமைதியா இருந்துட்டு யாரையாவது நம்ம தேவையில்லாம தேவையற்ற ஒரு அதுதான் காரணம். மற்றபடி சிறுகதை வந்து ஒரு 3 minutes ஒரு 4 minutes நான் ஒரு 5 நிமிடம் பேசிக்கிறேன்னா, அதுக்கப்புறமா ஈஸ்வரன் சார் வந்து தன்னுடைய ஏற்புரை அல்லது தன்னுடைய அனுபவம் அவருடைய இதை பேசி நிகழ்ச்சிக்கு மொத்தமா நன்றி சொல்லிடுவாரு. சிறுகதையில வந்து என்னமோ நமக்கு ரொம்ப நாளா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். அப்படி எல்லாம் கிடையாது. இந்திய சிறுகதையின் வயது 150 வருடத்துக்கும் குறைவுதான். இந்திய கலாச்சாரத்தின் இலக்கியம், காப்பியம் எல்லாமே கவிதை வடிவம் தான். அது ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் சங்க பாடல்கள், சிலப்பதிகாரம், கமல் எல்லாமே இலக்கிய கவிதை வடிவம் தான். உரைநடை வடிவமாகவும் அந்த சிறுகதை வடிவமும் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட 1870க்கு பிறகு தொடங்கி முதல் நாவல் தமிழ் 1876 தான். அப்புறம் 1905 தான் முதல் சிறுகதையே வர்றதாக ஒரு குறிப்பிருக்கு. எப்படி இருந்தாலும் 1900க்கு பிறகுதான் வந்திருக்கணும். இன்னைக்கு 2025. இதுல இருந்து 150 years ஆஃப் லைஃப் தான் அதுக்கு வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா குழந்தை பருவம் தான் சொல்லணும். ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க சிறுகதைகள் நாம முன்னோர்கள் படிச்ச கதை, நாம இள வயசுல இருந்த படிச்ச கதையில இருந்து அது எப்படி மாறிக்கிட்டே வருது. அது பேசும் தன்மை என்னவா இருந்தது, அறம் சார்ந்ததா இருந்தது, பிறகு காந்தியம் சார்ந்ததாக இருந்தது. அதன் பிறகு நீங்க வந்து வடக்கில் வந்து 1940 பிறகு 55 வரைக்கும் அந்த கதைகள் பெரும்பாலும் பிரிவினை ஒட்டிய டிராமா, அந்த கொடுமைகள் அதை பத்தின கதையா இருந்தது. அதன் பிறகு இதோட முக்கியமான விஷயத்துக்கு 1900 சுதந்திரம் அடைந்தது ஒவ்வொரு மாநிலத்திலும், அதிலும் குறிப்பாக தமிழகத்திலும் கேரளாவிலும் ஒரு பெரிய ஒரு பெரிய பல தலைமுறைகள் படிக்க தொடங்குறாங்க. படிக்கிட்டு 1970களில் வந்து ஒரு மிகப்பெரிய வாசகர் வட்டம் உருவாகிறது. மிகப்பெரிய படித்த முதல் தடவையாக படித்த தலைமுறைகள் வரும்போது அப்போ எவ்வளவு பெரிய வாசகர் வட்டம் வருது. அப்ப அத்தனை பேருக்கும் அவர்களுடைய அனுபவத்தை அவர்கள் எழுதுவார்கள். அவர்களை பற்றிய விஷயங்களையும் எழுதினால்தான் இத்தனை பேரும் படிப்பாங்க. அப்படிங்கிறப்ப பீச்சும்பாங்க இல்லையா, இந்த செக்மெண்ட் வைடு செக்மெண்ட் ஆனோம்னா அதற்கான எழுத்துக்கள் எல்லாம் உருவாகும் போது தன்மை மாறுது. பல்வேறு என்ன சொல்றது கான்ஃபிளிக்ட் அண்ட் தேர் ஓன் வேர்ல்டு ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த சிறுகதை வடிவத்துல வருது. அந்த மாதிரி வந்ததன் பிறகு அதுல வந்து எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணி புதிய உத்திகளெல்லாம் பயன்படுத்தின பல பிரபல எழுத்தாளர்கள், அவரை போல எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய எழுத்தாளர்கள் எல்லாம் கூட வந்தாங்க. அது காரணம் நிறைய படித்த தலைமுறை வந்தாங்க. இப்ப அது போல இந்த கதைகளில் இப்ப 2000க்கு பிறகு வந்த காலம் வந்து என்னன்னா டெக்னாலஜி இப்ப எடுத்த எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து இது வரமும் சவால்களும் நிறைந்த ஒரு சூழல். எல்லாரும் எழுதலாம்ங்கிறது ஒரு வரம். எப்படி எல்லாரையும் கவரும்படி எழுதுவது என்பது ஒரு சவால்.
இதுல வந்து இந்த கதைகள்ல ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது மற்ற கதைகள், தேர்ந்தெடுக்கப்படாத கதைகள், இந்த 13 கதைகள் பிரசுரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படாத கதைகள்ல ஒன்னே தான் சொல்லி விரும்புறேன். ஒரு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3 பேருக்கு தான் கிடைக்கும். இப்போ ஒரு 10 பேர் கலந்துக்கிறாங்க ஒலிம்பிக்ல, பாக்கி 10 பேர், பாக்கி 8 பேர் கிடைக்கலன்னா அவர்களை விமர்சனம் சொல்லும் தகுதி எனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த 8 அந்த 10ல் ஒன்றாக போவதற்கு எவ்வளவு பெரிய முயற்சி நடந்திருக்கணும். இப்ப எழுத்துறவர்கள் எல்லாம் எழுத முடியுதா? அது மாதிரி இந்த இதுல இருந்து ஒப்பீட்டு அளவில் பார்க்கலாம், அவங்க எல்லாருமே நல்ல நிறைய கதைகள் வித்தியாசமா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. அது வந்து இப்ப நான் பார்க்காய்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரேவதி செம்பருத்தி என்ற கதையெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறேன். ஒரு சின்ன கதை தான். அந்த கதையில இருக்கக்கூடிய மேலோட்டமாக எல்லாரும் படிச்சா ஒரு மாதிரி இருக்கும். கூடாதுல இருந்து ஒரு பாராட்டு நல்லா இருக்கு. ஆனா அந்த கதை என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் செயற்கார போட்டி நடக்கிறது. அது பிறகு அது எப்படி முடிகிறது என்பதெல்லாம் அப்புறம் நீங்க படிச்ச கதையை பார்த்து எடுத்துக்கங்க. இதை படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு யாரும் தோணாது பெருசா. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாமளுடைய இளமை பருவத்தில் பள்ளியில் என்ன நடந்தது? திறன் வளர்க்கும் போட்டி நடந்தது. கவிதை போட்டி, நாடக போட்டி, மனப்பாட பாட்டு, ஃபேன்சி ட்ரெஸ், நாடகம், இப்படித்தானே நடக்கும். பட் எப்போ சிகையலங்கார போட்டி இப்ப நடக்குது? சிகையலங்கார போட்டி இதெல்லாம் யார் நடத்துறாங்க? ஒரு கார்பரேட் நிறுவனம் பள்ளிக்கூடத்தில் அதை ஒரு மார்க்கெட் பிளேஸ் அதானே ஆக்குறாங்க. அதுல போய் சிகையலங்கார போட்டி, அழகி போட்டி அல்லது சம்திங் ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு ப்ரமோஷனுக்கான விஷயமா பாக்குறாங்க. அதை கதையை நம்ம சொல்லல. ஆனா கதை படிக்கும் போது நமக்கு தெரியும், என்ன அந்த காலத்துல ஸ்கூல்ல இது நடக்காது, இப்ப ஏன் நடக்குது இது? அந்த கால மாற்றம், அந்த மார்க்கெட்டுக்கான இந்த கன்சியூமரிசம் எப்படி வந்திருக்குங்கிறதெல்லாம் அறிஞ்சிக்க முடியும். அடுத்தது வந்து எல்லா கதையும் நான் இப்ப சொல்ல முடியாது. குற்றம் புரிந்தவங்கிற கதை எழுதியது, குற்றம் புரிந்தவங்கிற கதையை கொடுப்பாங்க. நிராகரிப்பின் வழி தெரியும். ஒரு நிராகரிப்புங்கிறது எவ்வளவு பெரிய வழியை உண்டாக்கும், அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, எப்படி முடிவெடுப்பாங்கிறது அதுக்கு தெரியும். அடுத்து வந்து அவரவர் வாழ்க்கை நாயகங்களும் அதுல ஈகோலெஸ். ஒரு பெண்ணுக்கு வந்து எல்லா மூன்றாம் மனித பார்வையாக நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது கணவன் மனைவி பிரச்சனையை வந்து ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் இதுக்கு ஒரே தீர்வு டைவர்ஷன் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க அதுக்கு என்ன காரணம்ங்கிறத அவங்களால தான் உணர முடியும். அந்த ஆங்கிள் வந்து அந்த ஸ்பந்தனா எடுத்த முடிவுங்கிற கதையில என்ன எனக்கு கான்செப்ட் வைஸ் என்னன்னா, ஃப்ரெண்டோ கேட்கறவங்களுக்கு இருக்குது, அட்வைஸ் சொல்றவங்களுக்கு ஈஸி. ஏன் தெரியுமா? The people who advise, they don't know their responsibility. அந்த அட்வைஸுக்கு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஸோ தேர்ஃபோர் அவங்க வெளியில இருந்து அட்வைஸ் சொல்லிடுறாங்க. பட் அந்த ஸ்பாட்ல இருக்கிற மெச்சூர்டா அவங்க மன அழுத்தத்துல இருக்கும்போது ஒவ்வொரு மனித துணை எப்படி டீல் பண்ணாங்க. இப்பவும் ஒரு மேல் சார்னிஸ்டிக்கா தான் அவர் வந்து பிஹேவ் பண்றாருல. ஃபார் சம் ரீசன்ஸ் அந்த இப்ப மெச்சூர்டா ஷி ஹாஸ் டு ஹேண்டில். இவங்க அதை கையாளணுங்கிற தன்மையில அந்த கதை வந்து நல்லா இருந்தது. என் பெயர் அவரவர் நியாயங்கள் ஈகோலெஸ். கடைசியா வந்து இந்த இதுதான் சொல்லுங்க, நிதர்சனம் அண்ட் மிரட்சி. மிரட்சி கதை வந்து நீங்க பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. சஸ்பெக்டட் பீப்புள் அதை எதுக்காகவோ சந்தேகப்பட்டு ஏதோ இது பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. மிரட்சி கதையை பத்தி நான் உண்மையிலேயே மிரண்டு போன விஷயம் என்னன்னா, ஒரு கதாபாத்திரத்துக்கும் பேர் கிடையாது, ஒரு சம்பவமும் கிடையாது, பிரதான கதாபாத்திரங்கள் என்ன ஓட்டம் என்னன்னு தெரியாது, சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு என்ன ஓட்டம் தான். சுத்தி இருக்கிற மனிதர்கள் அவரவர்களாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் ஏதோ ஒன்றை கண்டையாகி ஒரு ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் கூட உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சின்ன உரையாடல் அதை மாற்றுகிறது. அப்ப வந்து கிருபானந்தன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, நாய் ஏன் குறைக்குன்னா எங்கிட்டே கேட்கறது, நாய் குறைக்கிறேன்னு தான் கேட்கிறேன், காரணம் என்னன்னு சொல்லுவாரு. நாய் குறைக்கிறேன் நாய்கிட்ட தான் கேட்கணும், நம்ம எதுக்கு காரணத்தை யூகிப்பானே அப்படின்பாரு. அது மாதிரி இந்த அடிப்படையில் தான் இது பண்ணோம். நல்லா இருந்தது. ஆனால் வராத விஷயங்கள் அப்படின்னா 2000க்கு பிறகு வந்த ஒரு தலைமுறையினுடைய வாழ்க்கை சூழல், குடும்ப அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த கதையில வந்து இருக்கிற குடும்ப அமைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனா மாறிட்டு வருது. ஒரு டீம் கலெக்டிவ் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஷேரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மாதிரியான குடும்பத்தை பத்தின கதைகள்லாம் வருது. ஆனா அதையும் தாண்டி வேற ஒரு குடும்ப அமைப்பு வந்துட்டு இருக்கு. அவங்க தலைமுறையோட பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், எல்லா நாடும் சொந்த நாடு மாதிரி ஆகக்கூடிய நன்மைகள், இதை வைத்து எல்லாம் நம்மளால கதை இன்னும் வரவில்லைன்னா காரணம் என்னன்னா, நமக்கு அதை பற்றிய அறிதலும் புரிதலும் அனுபவமும் குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த கதைகளை வந்து எனக்கு இத்தனை கதைகளையும் படிப்பதற்கு வாய்ப்பளித்த சாருக்கு பெரிய அமைப்பிற்கும்
கிருபானந்தன் சாருக்கும் மற்றும் ஈஸ்வரன் உள்ளிட்ட அந்த தம்பதியர்களுக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அத்தனை பங்கேற்ற அத்தனை நண்பர்களுக்கும் பாராட்டுக்கள். இப்ப மெய்நிகர் சந்திப்புலயும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஜூம் மீட்டிங்ல. அதுல யாராவது இப்ப இந்த கருத்தை சொல்றதா இருந்தா கதாசிரியர் யாரும் வந்திருக்காங்களா? முதல் முன்னுரிமை கதாசிரியர்களுக்கு. கதாசிரியர் இருக்காங்க. சுதா டி அவங்க இருக்காங்க, சுதா திருநாராயணன். அப்புறம் ரிஸ்வான் வந்திருந்தாரு, இருக்காரு. அவங்க 2 பேரும் பேசுவாங்க. ரிஸ்வான் ஃபர்ஸ்ட் பேசிட்டேன்னா மிஸ் ரைட்டர் ரிஸ்வான், நீங்க வர முடியுமா? வீடியோல வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், நாங்க பார்க்கலாம். நீங்க உங்களுடைய கருத்தை ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன். மியூட்ல இருக்கீங்க ரிஸ்வான். ஹலோ. சொல்லுங்க. இப்ப கரெக்டா இருக்கீங்க. நல்லா கேக்குதுங்களா? வீடியோல வாங்கலாம் முடிஞ்சதுன்னா. வீடியோல வர இது நானே லேப்டாப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ அதை கனெக்ட் பண்ண முடியாது இருக்கு. என்ன இருந்தாலும் உங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் குவீகத்தினுடைய ஒரு நல்ல செய்கை இது. எங்களை போன்ற ஒரு எழுத்தாளர்களை வந்து என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வந்து வெளியே உலகத்துக்கு எங்களை டிஸ்பிளே பண்றதுக்கு உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மேலும் மேலும் உங்களுடைய சேவைகள் தொடரணும், எங்களை போன்ற எழுத்தாளர்கள் பாராட்டப்படணும், இன்னும் படைப்புகள் வெளிவரணும் என்று நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய அன்பான உரையை நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த போட்டிக்கும் சிறுகதைகள் வருவதற்கும் காரணமாக இருந்த ஈஸ்வரன் சார் அவர் வந்து இப்போ தன்னுடைய கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சிக்கான நன்றியையும் அவரே தெரிவித்து கொள்வார். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலே டாக்டர் பாஸ்கர் சார் அவர்கள் சொன்னாங்க, எப்படி நாங்கள் வந்து திருவாரூர்ல இந்த கோயிலுக்காக கதைகள் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே அப்படி ஆரம்பித்துதான் என்று குவியம் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. அது செய்கின்ற காரியங்கள் குவியம் நீங்க வாங்கி பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல அதுக்கு காரணம் என்னன்னா, கிருபா சுந்தரராஜன் மாதிரி அவங்களுடைய 1 பாயிண்ட் அஜெண்டா இந்த பத்திரிகையை அந்த அளவுக்கு கொண்டு வரணும் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி. அது உண்மையிலேயே வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கும். 1 பாயிண்ட் அஜெண்டாவோட போகும்போது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அதுலயே குறிக்கோளா இருக்கும். இதை நான் சொல்றதுக்கு ரொம்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் பெரும்பாலும் கேஷ்ல ஒன்னா இருக்கும்போது நான் ஒரு இது எடுத்தேன்னா 1, 2, 3 அப்பெல்லாம் கேஷ் கவுண்டிங்க்கு மெஷின் கிடைக்கும். கையில தான் எண்ணி எண்ணி போடணும். லட்சமா ஒரு குமரன் சில்க்ஸ் இதெல்லாம் 10 கொடுப்பாங்க. நான் ஒண்ணு எடுத்து மெதுவா 1, 2, 3ங்கிறதுக்குள்ள கிருபா கடகடகட முடிச்சுட்டு அடுத்தது எடுத்துட்டு பண்ணிட்டு ஃபாஸ்ட் மாத்திரம் இல்லை, அந்த செயல் திறன் இருக்கு பாருங்க, அது வந்து உண்மையிலேயே வந்து குவிகத்துக்கிட்டே நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதுக்காக நான் சொல்ல வரேன். அடுத்ததாக என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்காக முதல்ல எனக்கு என்ன தகுதி இருக்கு இதை பத்தி இப்படி ஒரு இலக்கிய இது நடத்துறதுங்கிறதுக்கு சொல்ற ஒரே ஒரு காரணம், கல்கி 100ஆண்டு விழா ஒரு 4 வார போட்டி ஒண்ணு நடத்திட்டு, அதுல வந்து ரகசியங்கள் சொல்வதற்கல்ல அப்படிங்கிற என்னுடைய 4 வார இது வந்து முதல் பரிசு 10,000 ரூபாய் வாங்கிச்சு. அதுல இருந்து வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம், ஓ நமக்கும் வந்து எழுத ஒரு தைரியமா எழுதலாம் அப்படியே. இதுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். விகடன் ஆசிரியரை நான் ஒரு தடவை சந்திச்ச போது அவரை தான் சொன்னார், ஈஸ்வரன் உங்களுக்கு எழுத வரும், ஆனா ஒரே ஒரு பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது, உங்களை எடிட் பண்ண தெரியலன்னாரு. உங்களுக்கு எடிட் பண்ண தெரியல, எது அந்த சுருக்கமா நீங்க சொல்லணுமோ அதை சுருக்கமா சொல்ல மாட்டீங்க. அப்படி சொன்னீங்கன்னா என்னுடைய முதல் இருக்கிற உண்மையிலேயே
ஒரு பெரிய நாவல் ஒன்று அவர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தேன் சார். இதை நீ வந்து சுருக்கி என்கிட்ட கொண்டு வந்துரு, நான் பப்ளிஷ் பண்றேன். இது வந்ததுன்னா உனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல வளமான எதிர்காலம் ரைட்டர்ஸ் மத்தியில கிடைக்கும்னு சொன்னார். இன்னைக்கு தேதி மட்டும் என்னால் அதை பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல, நான் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் திங் அதான். பட் அதெல்லாம் உண்மையிலேயே நான் இங்க வந்தபோது உண்மையிலே டாக்டர் பாஸ்கர் மாதிரி ஆட்கள் எல்லாம் பண்ணும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையுமே எப்படி அழகா முடிக்கிறாங்க. இதை நான் இங்க ஒரு சொல்ல முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி பண்ணி 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 இருக்க வேண்டியன்னா அப்படி பண்ணும்போது ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு மனுஷன் வெயிட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் என் ஃப்ரெண்டு ஜெயக்குமாரும் தூர்தர்ஷன் பாசல்ல ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் போய் நிற்போம் சார். சான்ஸ் கிடைக்காதா, சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட பார்க்க ஆக கிடையாது. நாங்க திருவள்ளிக்கண்ணில இருந்ததான் நடந்து 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 போயிட்டு, ஆனா மனுஷனுக்கு சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நல்லது அப்படின்னு சொல்லி எங்க ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எங்களை முதல்ல பார்த்துட்டு உள்ள வர சொல்லி அப்பதான் கூப்பிட்டாரு. That was the turning point for us. There was no turning back. கிட்டத்தட்ட 15 நாடகங்கள் என்னுடைய டிவியில வந்தது. அந்த 15 நாடகங்கள்ல கடைசியா வந்து குட்டி பத்மினி நடிச்சு, மீனா நடிச்சு, குட்டி பத்மினி அம்மாவா மீனா மகளாக நடித்த அம்மா வருவாளான்னு ஒரு கதை. இன்னைக்கு இருக்கிற பெண்களுடைய பிரச்சனை தான் எப்படி ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் நடந்து குடும்பத்தையும் பார்த்துட்டு அவசரப்படுறாங்கிறத நான் பிராக்டிக்கலா பார்த்ததுனால அதை அப்படியே எழுதிடுவேன். அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய புகழை எனக்கு கொடுத்தது. அவங்க கடைசியா முடிச்ச நாடகம், வெளியில போய் எடுத்த நாடகங்கள்ல அது ஒண்ணு. எனக்கு அந்த வகையில் எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கு எனக்கு தூண்டுதலா இருக்கிறதுக்கு என் நண்பன் இருந்தான். நிஜமாக அவன் தான் உன்னால முடியுடா முடியுடா முடியுடா. அது மாதிரி இன்னைக்கு தேதியில ஏதோ இவ்வளவு பேர் வந்திருக்காங்க எழுதியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுகோலா இருக்க முடிஞ்சது எனக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் இவங்கெல்லாம் இன்னும் நிறைய எழுதணும், நிறைய எழுத முடியுங்கிற நம்பிக்கையோட நான் என்னுடைய உரையை முடிச்சு கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ஈஸ்வரன் சாருக்கு மனமான நன்றிகள். அடுத்து வந்து இந்த 13 கதைகளின் தொகுப்பு, அந்த சிறுகதை தொகுப்பு இங்கே அவைலபிளா இருக்கு. விருப்பமுள்ளவர்கள் வந்து சார்ட்ட பார்த்து பேசி வாங்கிக் கொள்ளலாம். நிச்சயமாக வந்து எழுதினவர்கள், இன்னும் எழுத ஆசைப்படுபவர்கள் எல்லோரும் தயாராக இருக்கிற நிச்சயமாக குவியும் வந்து அதற்கான கதவுகள் எப்போதும் திறந்தே வைத்திருக்கும். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் மெயின் சந்திப்பில் கலந்து கொண்ட நமது நண்பர்கள் வெளிநாட்டிலிருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்திராந்த் கூட இப்போ ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் விடிகாலம்பர நேரம் காஃபி குடிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவர்களுக்கும் எங்களது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். வணக்கம்.